தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவியில் 3 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததால் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மழை குறைந்து நீர்வரத்து சீராகியுள்ளதால் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேனியில் உள்ள கும்பக்கரை அருவியில் 4 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக கடந்த 4 நாட்களாக அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருந்தது. தற்போது மழை குறைந்து நீர்வரத்து சீரானதால் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே சாலை வசதி கேட்டு நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தக்குடி கிராமத்தில் 50 ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாமல் தவித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். தற்போதுள்ள மண்பாதை முழுவதும் சகதி நிறைந்து காணப்படுவதால் இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடிவதில்லை என்று தெரிவிக்கின்றனர். இதனால் மண்பாதையில் நாற்று நட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கொர்க்கை பகுதியில் கதண்டு கடித்ததில் பெண் உயிரிழந்தார். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 20க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்து வந்துள்ளனர். பாலத்தின் அருகே உள்ள பனைமரத்தில் இருந்த கதண்டு கூடு திடீரென்று கலைந்தது. அங்கிருந்த பெண்களை குட்டியதில் 6 பேர் நிலை குலைந்து விழுந்துள்ளனர். உடனடியாக அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் கொர்க்கையைச் சேர்ந்த கஸ்தூரி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சாலையில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய புதுத்தோட்ட பகுதியில் சிறுத்தை ஒன்று சாலையில் நடந்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. வனவிலங்குகளின் இனப்பெருக்க காலம் என்பதால் சாலைகளில் விலங்குகளின் நடமாட்டம் இருக்கும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யாமல் சாலையில் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 200 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியுள்ளன. ராமச்சந்திராபுரம் மலையடிவார பகுதிகளில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. இன்னும் 2 வாரங்களில் அறுவடை செய்யப்பட உள்ள சூழலில் கூட்டமாக வந்த காட்டுப்பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. 1 ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் கடும் இழப்படைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கண்டமனூர் வனச்சரக அதிகாரிகளிடம் கேட்டபோது காட்டுப்பன்றி கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் பகுதிகளிலும் காட்டுப்பன்றி தொல்லையால் பயிர்கள் சேதமாகியுள்ளன. சென்னை பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலை ஓரம் இரவோடு இரவாக டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளன. சாலை விரிவாக்கத்திற்காக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இடம் காலியாக உள்ளதால் இரவு நேரங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. குடியிருப்பு, தொழிற்சாலை மற்றும் வணிக வளாகத்தில் சேகரிக்கப்படும் கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முறையாக செயல்படுத்தாததால் ஆங்காங்கே குப்பைகள் கொட்டப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பூந்தமல்லி நகராட்சி ஆணையர் மகேஸ்வரியிடம் கேட்டபோது குப்பைகளை யார் கொட்டியது என்பது குறித்தறிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் விரைவில் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். ஒசூரில் வழக்கறிஞர் மீதான தாக்குதலை கண்டித்து வேதாரண்யத்தில் 2வது நாளாக வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் வழக்கறிஞர்கள் பணி பாதுகாப்பு சட்டத்தை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். பாசன வடிகால் வாய்க்கால்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்திருப்பதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கைக்குழந்தைகளோடு வீடுகளுக்குள் வசிக்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மழைக்காலங்களில் தொடர்ந்து பாதிப்புகளை சந்தித்து வருவதால் விரைவில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருஷங்க கிடையாதுங்க, வருஷம் 40 வருஷம் இந்த காலம் தான் நடக்குது. எங்களுக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் இல்லை, தண்ணியில் தான் வாழ்கிறோம். எங்கள் தீர்வு என்னன்னா, தொகுப்பு வீடு ஒரு பட்டா எனக்கு வழங்கினா நாங்கள் இந்த இடத்த விட்டு வழங்க போகிறது சந்தோஷமாக நாங்கள் கிளம்பி போகிறோம். இந்த தெருவில் தண்ணி கிடக்குனாக்கா இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க. இந்த வாய்க்கா தூர் வராமல் அப்படியே கிடக்குங்க. இந்த வாய்க்கா 40 வருஷமாக தூர் வராமல் கிடக்குங்க. வர்ற அதிகாரி பூரா இந்த ஆலமரத்து வரைக்கும் தான் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுக்கு இந்த வர்றது இல்லைங்க. அதை தூர் வாங்காமல் அப்படியே கிடக்குங்க. இதனிடையே ஆறு மற்றும் வாய்க்கால்களில் படர்ந்துள்ள ஆகாய தாமரையை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் மழைநீரை வடியச் செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஆறு வாய்க்கால்களில் ஆகாய தாமரை மண்டி இருப்பதால் நம்மளுக்கு ஊருக்குள்ள தண்ணி தேங்கியுள்ளது. அதை அப்புறப்படுத்தும் விதமாக கடந்த 3 நாட்களாக ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆகாய தாமரை அகற்றுவதும் கல்வெட்டுகளில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதை சரி செய்வதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் ஊர்ப்புறங்களில் வார்டு பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை வடிய செய்யும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பொதுப்பணித்துறையிடமும் நாங்கள் உதவி கேட்டுள்ளோம். அவர்களும் எங்களுக்கு சீர் செய்து தருகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்துள்ளார்கள். சென்னை துறைப்பாக்கத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மகாலட்சுமி நகரில் வனத்துறைக்கு சொந்தமான சதுப்பு நிலப்பகுதிகள் உள்ள நிலையில் பல ஆண்டுகளாக அப்பகுதியில் வீடுகள் கட்டி சிலர் குடியிருந்து வருகின்றனர். அதில் 47 வீடுகள் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருப்பதாக கூறி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. காலி செய்ய சொல்லி அறிவுறுத்தி பெரும்பாக்கத்தில் மாற்று வீடுகளும் வழங்கியுள்ளனர். ஆனால் வீடுகளை காலி செய்ய மறுத்தனர். இந்நிலையில் வீடுகளை இடிக்க வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினரை உள்ளே வரவிடாமல் தடுத்து மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத சிலரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து வீடுகளை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே காட்டு யானைகளால் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டி பகுதியில் உள்ள விளைநிலத்திற்குள் புகுந்த யானை கூட்டம் அங்கிருந்த தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. மாங்காய்களை தின்ற யானைகள் மரங்களையும் அங்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த சொட்டு நீர் பாசன குழாய்களையும் சேதப்படுத்தியுள்ளது. இதனால் 80,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். யானைகள் வராமல் தடுக்க சேதமடைந்துள்ள மின்வேலிகளை சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசு ரஷ்ய நிறுவனத்துடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் மூலம் ரயில்களில் பொதுப்பெட்டிகள் இல்லாத சூழல் உருவாகிவிடும் என்று SRMU தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் கண்ணையா எச்சரித்துள்ளார். ரயில்வே சங்க தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி SRMU தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் கண்ணையா ராணிப்பேட்டை மாவட்டம் புளியமங்கலம் பகுதியில் உள்ள ரயில் என்ஜின் பராமரிப்பு தொழிற்சாலையில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ரயில்வே ஷெட்டுகளை பராமரிக்கும் பணி தனியாரிடம் அளிக்கப்பட்டால் ரயில்களில் ஏசி வகுப்புகள் மட்டுமே இருக்கும் என்றார். எங்களுடைய டிமாண்ட் என்னென்றால் அதை மெயின்டைன் பண்ண போவதில் யார் என்றால் அந்த கம்பெனி தான், ஃபாரின் கம்பெனியும் மற்றவர்கள் தான் மெயின்டைன் பண்ண போகின்றார்கள். 35 வருடங்களுக்கு அவங்க மெயின்டைன் பண்ண போகின்றார்கள். அதுக்கு 3.5% அவர்களுக்கு அந்த கம்பெனிகளே ஃபாரின் கம்பெனிக்கு கொடுக்க போகின்றார்கள். அது இல்லாமல் இந்த ஷெட்டுகளையும் இந்த மத்திய அரசே கட்டி கொடுக்க போயிட்டு இது விட்டால் நாளைக்கு தினம் ஜன்னல் கம்பார்ட்மெண்ட்டே இருக்காது.
பாமர மக்கள், நடுத்தர மக்கள் ஏசியில் தான் செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பணத்தை கட்டி தான் அவர்கள் பணத்தை செலுத்தி தான் அவர்கள் செல்ல வேண்டும் என்ற நிலைமை இருக்கின்றது. முதல் கட்டமாக நாங்கள் போராட்டம் நடத்துவோம். அடுத்து தேவைப்பட்டால் மக்களையும் சேர்த்து அவர்களை அந்த விழிப்புணர்வை கொண்டு அதுக்கு வேண்டிய வேலைகள் செய்வோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தேனியில் வழக்கறிஞரை காரில் கடத்திச் சென்ற வழக்கில் முக்கிய நபரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். நிலம் விற்பது சம்பந்தமாக புரோக்கர் கமிஷனில் ஏற்பட்ட பிரச்சனையில் சுரேஷ் என்ற வழக்கறிஞரை காரில் கடத்திச் சென்று பணம் பறித்துள்ளனர். இந்த கடத்தல் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 4 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கும் நிலையில் தலைமறைவாகி இருந்த சந்தன பாண்டியன் என்பவரை தனிப்படையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே டாஸ்மாக் கடையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் கைக்குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டமடுவு கிராமத்தில் விளைநிலத்தின் நடுவே டாஸ்மாக் கடை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் கடையை திறக்கக்கூடாது என்று கூறி கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடை திறந்தால் இப்பகுதி வழியாக செல்லும் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பார்கள் என்று தெரிவித்தனர். கோவை மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் குட்டியுடன் யானைகள் உலா வந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோத்தகிரி சாலையில் கடந்த சில நாட்களாகவே காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. கன்னியாகுமரியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வீட்டில் தனியாக இருந்த சிறுமிக்கு ஜெர்சோன் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இந்நிலையில் ஜெர்சோனின் தாயும் சகோதரியும் சேர்ந்து சிறுமியின் வீட்டிற்கு சென்று வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி தொந்தரவளித்துள்ளனர். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் குற்றத்தை மறைக்க முயன்றதாக 2 பெண்களை கைது செய்தனர். தலைமறைவாக இருக்கும் ஜெர்சோனை தேடி வருகின்றனர். இமாச்சல பிரதேசத்திலிருந்து பூண்டு வரத்து தொடங்கியுள்ளதால் நீலகிரி மலைப்பூண்டின் விலை மீண்டும் குறையத் தொடங்கியுள்ளது. கடந்த வாரம் வரை மத்திய பிரதேசம், குஜராத், இமாச்சல பிரதேசத்திலிருந்து பூண்டு வரத்து இல்லாததால் நீலகிரி மலைப்பூண்டின் விலை கிலோ 600 ரூபாய் வரை அதிகரித்தது. தற்போது மீண்டும் இமாச்சல பிரதேச பூண்டுகள் மண்டிக்கு வரத் தொடங்கியுள்ளதால் விலை பாதியாக குறைந்து 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பொள்ளாச்சியை அடுத்த தாத்தூர் சாலையில் விபத்தை தடுக்க அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பான்களை திருடிய 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். குளத்துப்புதூர் வளைவில் விபத்துகளை தடுக்க அமைக்கப்பட்டிருந்த சுமார் 60 மீட்டர் நீளமுள்ள இரும்பு தடுப்பான்களை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு ஆட்டோ மற்றும் திருடப்பட்ட இரும்பு தடுப்புகளையும் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சாலையில் நின்ற மாட்டின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இளைஞர் உயிரிழந்தார். பேராவூரணி சாலையில் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் சென்ற ரத்தினக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த கோபு என்ற இளைஞர் மாட்டின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். அறந்தாங்கி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் விபத்திற்கு காரணமாக சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க கோரி நகராட்சி நிர்வாகத்தை தொடர்ந்து வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே லாரியில் கடத்தப்பட்ட சுமார் 300 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. முடச்சிக்காடு கலைஞர் நகரில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த லாரியை சோதனையிட்டனர். அதில் சுமார் 300 கிலோ கஞ்சா கடத்தப்பட்டது கண்டறியப்பட்டு 3 கைது செய்யப்பட்டனர். ஒரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் தாபா உணவகம் முழுவதும் தீக்கிரையானது. மாதையன்குட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் முன்பு இயங்கி வந்த தாபா உணவகத்தில் திடீரென்று தீப்பிடித்து எரிவதைக் கண்ட உணவக காப்பாளர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். நிகழ்விடம் விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் தாபா உணவகம் முழுவதும் எரிந்து தரைமட்டமானது. அதிகாலை நேரம் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 8.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக கூறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதிய பேருந்து நிலையத்தின் உள்ளே ஆர்ப்பாட்டம் நடத்திய நிர்வாகிகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகர்மன்ற தலைவரை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு வலியுறுத்தினர். தரமான முறையில் கட்டுமான பணிகள் நடைபெறும் என்று சீர்காழி நகராட்சி ஆணையர் மஞ்சுளா மற்றும் நகராட்சி பொறியாளர் ஆகியோர் உறுதியளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர். பெரம்பலூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியின் போது காவல்துறையினருக்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதிய பேருந்து நிலைய முகப்பில் ஆக்கிரமித்து இருந்த திருவோர பழக்கடைகள் மற்றும் தள்ளுவண்டி கடைகளை அகற்ற நகராட்சி பணியாளர்கள் முற்பட்டனர். அப்போது சாலையோர வியாபாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் நகராட்சி நிர்வாகம் பாரபட்சத்துடன் செயல்படுவதாக கூறி சாலையோர வியாபாரிகள் நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டனம் முழக்கமிட்டு ஆணையர் ராமரிடம் வாக்குவாதம் செய்தனர். அப்போது சாலையோர வியாபாரிகளிடம் பேசிய நகராட்சி ஆணையர் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி பாரபட்சத்துடன் நடக்கவில்லை எனவும் முறையாகவே அந்த பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். சிவகங்கை அருகே சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 70 வயது கோயில் பூசாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கோயில் பூசாரியான பெரியசாமி என்ற முதியவர் கடந்த சில மாதங்களாக அங்குள்ள சிறுமிகளை கோயில் சுத்தம் செய்ய வேண்டும் என அழைத்து அவர்களிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டுள்ளார். தகவல் அறிந்த பெற்றோர்கள் குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலரிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் பெரியசாமியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலத்தைச் சேர்ந்த மஞ்சுநாதன் மற்றும் அவரது 8 வயது மகன் சித்தார்த் உட்பட 4 சபரிமலையில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு காரில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். கம்பம் பைபாஸ் சாலையில் வந்தபோது நிலை தடுமாறிய கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சிறுவன் சித்தார்த் படுகாயமடைந்து உயிரிழந்தார். மேலும் 4 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்சி அருகே போலி கையெழுத்து போட்டு நிலத்தை விற்க முயன்ற பாஜக நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஸ்ரீரங்கம் சுப்பிரமணியபுரம் பகுதியில் ரங்கசாமி என்பவருக்கு சொந்தமான 18 ஏக்கர் நிலம் உள்ளது. அதனை அவர் பாஜக விவசாய அணி மாநில நிர்வாகியான கோவிந்தனுக்கு குத்தகைக்கு விட்டுள்ளார். இந்த நிலையில் கோவிந்தன் போலி கையெழுத்து மூலம் ஆவணங்கள் தயாரித்து அந்த நிலத்தினை 19 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய தேவராஜன் என்பவரோடு ஒப்பந்தம் செய்துள்ளார். முன்பணமாக 5 கோடி ரூபாயை பெற்றுள்ளார். இதன் பின்னரே இந்த மோசடி தொடர்பாக தேவராஜனுக்கு தெரிய வந்துள்ளது. அவர் அளித்த புகாரின் பேரில் கோவிந்தனை திருச்சி மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அண்ணா சாலையில் மது போதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் காவலர்களிடம் வம்பிழுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. மது போதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநரை வீட்டிற்கு செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்தியும் அவர் செல்ல மறுத்து பிடிவாதமாக இருந்ததால் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். நிதானமின்றி இருந்த ஆட்டோ ஓட்டுநர் டாடா காண்பித்தபடியே காவல் நிலையத்திற்கு சென்றார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 3 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள சமுதாய சுகாதார வளாகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட செட்டியப்பனூர் ஊராட்சி இந்திரா நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 2020-21 5.25 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சமுதாய சுகாதார வளாகம் கட்டப்பட்டு திறக்கப்படாமலேயே இருப்பதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். பராமரிப்பின்றி பழுதடைந்து இருக்கும் சமுதாய சுகாதார வளாகத்தை உடனே சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து செட்டியப்பனூர் ஊராட்சி மன்ற செயலர் கணபதியிடம் கேட்டபோது சுகாதார வளாகத்தை ஓரிரு நாட்களில் தூய்மைப்படுத்தி உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே லாரி ஓட்டுநரின் மகன் IPS தேர்வு எழுதி வெற்றி பெற்றுள்ளார். ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் அறிவழகன். இவரது மனைவி கலைவாணி. லாரி ஓட்டுநரான அறிவழகன் கோவிலில் காசாளராக பணியாற்றி வருகிறார்.
இவர்களின் மூத்த மகனான கார்த்திகேயன் சிறுவயது முதலே IPS ஆக வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு படித்து குடும்பச் சூழல் காரணமாக IT நிறுவனத்தில் பணிபுரிந்தார். பின்னர் தனியார் பயிற்சி மையத்தில் பயின்று தெற்கு ரயில்வேயில் பணியாற்றி வரும் நிலையில் IPS தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றுள்ளார். எனக்கு 2 பையன், பெரியவன் கார்த்திகேயன், சின்னவன் விக்னேஸ்வரன். 2 பேரும் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு விடாமுயற்சியா எந்த சூழ்நிலையும் எங்கேயும் போகாத, படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம், நம்ம ஒரு இதுல வரணும்ன்ற விடாமுயற்சியில கல்யாணம் பண்ணியும் இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இருந்தும் மேலும் படிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது, இன்னைக்கு IPS போறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாகை மாவட்டத்தில் தகுதியுள்ள நீர்நிலைகளில் 1,20,000 மீன் குஞ்சுகள் விடப்படும் என ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். உலக மீன்வள தினத்தை முன்னிட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. இதன்படி கீழ்வேலூர் அருகே வலிவலம் ஊராட்சிக்குட்பட்ட தேரடி குளத்தில் 3000 மீன் குஞ்சுகளை நாகை ஆட்சியர் ஆகாஷ், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி ஆகியோர் முதற்கட்டமாக விட்டனர். மீன்வளத்துறை அறிவுறுத்தலால் நாகை மாவட்டத்தில் 25 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 3000க்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீன்வரத்து இல்லாததால் வெறிச்சோடிய நாகை மீன்பிடி துறைமுகத்தில் வெளிமாநில வியாபாரிகள் வாகனங்களை நிறுத்தி வைத்து காத்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் மீன்வளத்துறையின் அறிவிப்புக்கு முன்பு கடலில் மீன்பிடிக்க சென்ற அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த மீனவர் சண்முகம் கோடியக்கரைக்கு தென்கிழக்கை மீன்பிடித்த போது கடல் சீற்றத்தால் கடலில் தவறி விழுந்து காணாமல் போனார். அவரை மீனவர்கள் படகுகளில் சென்று தேடி வருகின்றனர். காணாமல் போன மீனவரை மத்திய மாநில அரசுகள் மீட்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்க போகும்போது தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. காற்று மழை அதிகமாக, கடல் சீற்றம் அதிகமாக இருந்தனால சண்முகனுங்கிறவர் விசைப்படகு தவறி விழுந்துட்டார். அவரை 100க்கும் மேற்பட்ட விசைப்படகு தேடி அவரை கண்டுபிடிக்க முடியல. இது கடலோர காவல்படை நேவல் டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணி அவரை உயிரோட மீட்டு கொடுக்குமாறு ரொம்ப தாழ்மையிடம் கேட்டுக்கிறோம். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கஞ்சாவுடன் வந்த இளைஞரை கைது செய்தனர். ஓசூர் வழக்கறிஞர் படுகொலை சம்பவம் எதிரொலியாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு துப்பாக்கி ஏந்தி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது வழக்கு விசாரணைக்கு வருபவர்களை சோதனைக்கு பின்பே நீதிமன்றத்திற்குள் அனுப்பி வைக்கின்றனர். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் நீதிமன்றத்திற்கு வந்த மதுரை சிந்தாமணி நகரைச் சேர்ந்த முத்துராஜ் என்பவரை சோதனை செய்தபோது ஒரு பொட்டலம் கஞ்சா வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.